இலங்கை கிரிக்கெட் வீரர், முன்னாள் இலங்கை அணித்தலைவர், சிறந்த துடுப்பாட்ட வீரர், விக்கெட் காப்பாளர் என அத்தனைக்கும் சொந்தக்காரர் குமார் சொக்சானந்த சங்ககாரா. இலங்கையின் மாத்தளையில் 27 அக்டோபர் 1977 ஆண்டு பிறந்த சங்ககாராவை பலருக்கும் கிரிக்கெட் வீரராக மட்டுமே தெரியும். பாடசாலையிலே பூப்பந்து, டென்னிஸ், நீச்சல், டேபிள் டென்னிஸ் என கலக்கிய சங்ககாரா ட்ரினிட்டி பாடசாலை முதல்வரின் ஊக்குவிப்பால் கிரிக்கெட்டில் காலடி பதித்து ஜொலிக்க ஆரம்பித்தார். 1996 ஆண்டு இலங்கையின் 19 வயது அணியில் இடம் பிடித்த சங்ககாரா தொடரும் மிரட்டலால் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் 2000 ஆண்டு தனது 22வது வயதில் இடம் பிடித்தார். 2006 ஆண்டு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் இவர் சக வீரரான ஜெயவர்தனவுடன் ஜோடி சேர்ந்து 3வது விக்கெட்டுக்கு சேர்த்த 624 ஓட்டங்கள் சாதனை கிரிக்கெட் வரலாற்றையே திருப்பி போட்டது. ஜாம்பவான் சச்சினுக்கு அடுத்தபடியாக ஒருநாள் போட்டிகளில் 14,000க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள், டெஸ்ட் போட்டிகளில் 12,000க்கும் அதிகமான ஓட்டங்கள், பொழுதுபோக்காக ஆஸ்திரேலிய ஜாம்பவான் பிராட்மேன் வரிசையில் விளாசிய இரட்டை சதம், விக்கெட் காப்பாளராக சாதனை என இவரது சாதனை பட்டியலால் கிரிக் இன்ஃபோவையே கிரஷ் ஆக்கியது. கிட்டத்தட்ட 15 வருடம் இலங்கை அணிக்காக பங்காற்றிய சங்ககாரா கடந்த ஆண்டு T20 உலக கிண்ணத்தோடு T20 போட்டிகளிலும் 2015 ஆண்டு நடைபெற்ற உலக கிண்ணத்தோடு ஒருநாள் போட்டியில் இருந்தும் ஓய்வு பெற்றார். சொந்த மண்ணிலே தனது கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கிய சங்ககாரா தற்போது இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரோடு தனது சொந்த மண்ணிலே சாதனை பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். சாதனைகள் பல படைத்தாலும் உலக கிண்ணத்தை கையில் ஏந்தி அழகு பார்க்க வேண்டும் என்ற சங்ககாராவின் கனவு கடைசி வரை நனவாகவில்லை. மேலும் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசையும் காணல் நீராகிவிட்டதாக அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னிருந்த ஜாம்பவான்கள் பலர் சென்ற பிறகும் இலங்கை அணியை தோளில் தாங்கிக் கொண்டிருந்த சாதனை நாயகன் சங்ககாராவின் இழப்பு அந்த அணிக்கு பேரிழப்பு என்பதும் மறுக்க முடியாததே. லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com